அகமது நமனுடைய ஹுத்பா ஷேக் அப்துல்லா அல் ஐஜான் ஹஃபீதுல்லாஹ் நினைத்திருந்தார்கள். புதிய வருடம் ஆண்டு ஆரம்பிப்பதற்கான சில புத்திமதிகள் உபதேசங்கள் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மக்கள் நாங்கள் ஒரு புதிய பாட ஆண்டை ஆரம்பித்திருக்கிறோம். பாடத்திட்டத்துடைய ஆண்டை நாங்கள் மீண்டும் அந்த கல்வி பாசறையில் மீள்கிறோம். இல்மை தேட ஆரம்பிக்கிறோம். சபைகளிலே, வகுப்புகளிலே, பாட வகுப்புகளிலே அதற்குரிய சாதனங்களை பயன்படுத்தி இல்மை தேடி நேரங்களை பயன்படுத்தி நம்முடைய அந்தஸ்தில் உயர்த்தி கொள்ள பாடுபடுகிறோம். சுவர்க்கத்து பூங்காக்களில் நாங்கள் மேய்கிறோம். எனவே நீங்கள் எப்படி இந்த புதிய வருட கல்வி ஆண்டை மிகவும் முயற்சியோடு, மன தைரியத்தோடு, மன தூய்மையோடு நீங்கள் வரவேற்க வேண்டும். சிறந்த உயர்ந்த இலக்குகளை கொண்டு நீங்கள் வரவேற்க வேண்டும். யார் முயற்சியவார் அடைந்து கொள்வார், சிரமப்பட்டு முயற்சிப்பவர் அடைந்து கொள்வார், விதைத்தவர் அறுவடை செய்வார். எனவே வெற்றி என்பது சக்சஸ் ஆகுவது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும். யார் எந்த விதமான முயற்சியும் சிரமமும் இன்றி உயர்ந்த அந்தஸ்துகளை தேடுவாரோ அவர் நடக்க முடியாத அசாத்தியமான விடயத்தை தேடி வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார் என்ற கவிதையை படித்துவிட்டு, முஸ்லீம்களை பொதுவாக இல்ம் என்பது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான, அல்லாஹ் அலீம், அல்லாஹ் பரிபூர்ணமான அனைத்தையும் அறிந்தவன், சம்பூர்ணமான அறிவுஞானம் உள்ளவன், நடந்தது, நடக்க இருப்பது, நடக்காது, நடக்க போவது அனைத்தையும் அல்லாஹ் விசாலமாக அறிந்தவன், மறைவானவற்றை அறிந்தவன். அவனுக்கு அணுவின் இடையளவு கூட வானங்கள் பூமியில் எந்த அளவு எதுவும் தவறாது, அவருடைய அறிவை விட்டு அது வெளியாகாது, அறிவுக்குட்பட்டதுதான். சிறியதோ பெரியதோ அல்லாஹ்வுடைய அறிவுக்குட்பட்டது எல்லாமே தெளிவான வேதத்திலே பதிந்து வைத்திருக்கிறான். அந்த சபாவுடைய 3வது வசனத்தை ஓதி அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தெரியாத விடயங்களை படித்துக் கொடுத்தான். கல்வி சாதனங்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்கினான். புத்தியை வழங்கியிருக்கிறான். அறிவை அடைவதற்காக சிந்தனா சக்தி வழங்கியிருக்கிறான். அதே போன்று தெளிவை வழங்கியிருக்கிறான். பார்வை, செவிப்புலன், நாவு, அதே போன்று எல்லா சாதனங்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். பேணையின் மூலம் அல்லாஹ் கற்பித்தார் என்று சொல்லிவிட்டு இக்ராவுடைய 5 வசனங்கள் ஓதினார்கள். உங்களை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுங்கள், வாசியுங்கள், அதேபோல் படியுங்கள். அல்லாஹ் மனிதனை இரத்த கட்டிலிருந்து படைத்தான். ஓதுங்கள் நீங்கள், உங்களுடைய இரட்சகன் கண்ணியமானவன், கண்ணியமான இரட்சகன். அதேபோன்று அவன் பேணையால் படித்த கண்ணியமான இரட்சகன். அவன் எப்படிப்பட்டவன்? பேணையால் அறிவை, ஞானத்தை புகட்டினான். மனிதனுக்கு தெரியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மனிதனை, சிறப்புப்படுத்தினான், மதித்தான். பூமியில் ஒரு ஹலீஃபாவாக பிரதிநிதி ஆக்கினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஸ்துக்களுடைய பெயர்களை, யதார்த்தங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள விடயங்களை வசப்படுத்தி கொடுத்து அல்லாஹ் அறிவை அவர்களுக்கு ஊட்டினான். பக்ரா 30-33 வசனங்கள் வரை ஓதினார்கள். ரப்பு மலக்குமார்களை பார்த்து சொன்னான், பூமியில் ஒரு பிரதிநிதி உண்டாக போகிறேன். அவர் மலக்குமார் கேட்டார்கள், பூமியிலே குழப்பம் செய்து இரத்தம் ஓட்டுகின்ற மக்களை உருவாக்கப் போகிறாய். நாங்கள் தான் உன்னை துதித்து கொண்டிருக்கிறோம், உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அனைத்துடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். பின் மலக்குமாரிடம் அதை சொல்லுமாறு முன்வைத்தான். அவர்கள் சொன்னார்கள், மலக்குமாரிடம் சொன்னான், இந்த பொருட்களுடைய பெயர்கள் எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். உண்மையாளர்களாக இருந்தான் எங்களுடைய கூற்றிலே. அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னை பரிசுத்தப்படுத்த தூய்மையானவன், நீ எங்களை கட்டுத்தந்தை தவிர வேறு எந்த அறிவு ஞானங்களும் எங்களுக்கு கிடையாது, நீ ஞானி, நீதான் அறிவாளி என்று மலக்குமார்கள் தன்னுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாலே ஒத்துக்கொண்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஆதமே, இந்த மலக்குமார்கள் நீங்கள் இந்த வஸ்துகளுடைய பெயர்களை நீங்கள் சொல்லி காட்டுங்கள். அவர்களுக்கு சொன்னவுடன், நான் சொல்லவில்லையா உங்களுக்கு தெரியாத மறைவான வானம் பூமியில் இருக்கிற மறைவான விடயங்களை நான் அறிந்தவர் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லவில்லையா? உங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள், நீங்கள் மறைக்கக்கூடிய ரகசியம் பரகசியம் அனைத்தை நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய அடியார்களே, அறிவு ஞானம் என்பது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதன் மூலம் சமூகம் மேம்படும், உயரும், கண்ணியமடையும். அது மிக அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் மிக சிறந்த ஒரு அமல். அல்லாஹ்வுடைய வழிபாடுகளிலே மிக பரிசுத்தமானது, நன்மைகளை பெருக்கித் தரக்கூடியது. குர்ஆன் கற்றுக்கொள்ளுமாறும் கற்றுக் கொடுக்குமாறும் கட்டளை இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவு ஞானத்தை கூட்டி கேட்குமாறு, விஸ்தரிக்குமாறு, துஆ செய்யுமாறு குர்ஆன் சொல்கிறது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அறிவு ஞானத்தை விஸ்தரிப்பாயாக, அதிகரித்து தருவாயாக. தாஹா 114 வசனம். அதேபோல் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார், தெளிவான இல்முடைய அறிவு ஞானங்களுடைய சிறப்பை உணர்த்தும் ஆயத். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு மேலதிகமாக கேட்குமாறு, அறிவு ஞானத்தை தவிர வேறு ஒன்றையும் கேட்குமாறு சொல்லவில்லை. அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக உலமாக்கள் தான் அடியார்களிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்கள். ஃபாத்திர் 28 வசனம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோடு மலக்குமாரோடும் சான்று பகர்வதில், ஏகத்துவ சான்று பகர்வதில் அல்லாஹ் இணைத்திருக்கிறான். அல்லாஹ் லா இலாஹ இல்லா வணக்கத்துக்குரியவன் வணக்கத்துக்குரியனான் என்று அல்லாஹ் முதலாவது சாட்சி சொல்கிறான். மலக்குமார்கள் 2வது, உலமாக்கள் 3வது, நீதி நேர்மையோடு சாட்சி சொல்கிறார்கள். எனவே அவனைத்தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, அவன் கண்ணியமானவன், சக்தி வாய்ந்தவன், ஞானி. ஆல் இம்ரான் 18வது வசனம்.
அதேபோல் அவருடைய கண்ணியத்தை எல்லாம் உயர்த்தி பாராட்டி பேசுகிறான். நபியை நீங்கள் கேளுங்கள், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் அறிவு ஞானம் கொடுக்கப்படாதவர்களும் சமமாகுவார்களா அந்தஸ்திலே உயர்விலே. ஜுமர் 9வது வசனம். அதே போன்று என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களிடத்திலே கேட்டு படிக்குமாறு விளங்கிக் கொள்ளுமாறு மக்களுக்கு எல்லாம் கட்டளையிடுகிறான். எனவே அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட உலமாக்களிடம் உங்களுக்கு தெரியாத விடயங்களை கேட்டு படித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்றார். நஹல் 43. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசை ஆர்வம் மூட்டினார்கள். யாருக்கெல்லாம் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கெல்லாம் மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். அதே போன்று எவரொருவர் கல்வி ஞானத்தை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்கின்ற வழியை இலகுபடுத்துவான் என்று சொன்னார்கள். எங்களுடைய முன்னோர்களும் மிக சிரமத்தோடு வறுமைக்கு முகம் கொடுத்து, சிரமத்துக்கு முகம் கொடுத்து, ஊரை பிரிந்து, நாட்டை பிரிந்து, குடும்பத்தை பிரிந்து, கடும் கஷ்டங்களுக்கு, களைப்புகளுக்கு, சடைவுகளுக்கு முகம் கொடுத்து, சிரமங்களை சகித்து, கால சூழ்நிலைகளை, நெருக்கடிகளை சகித்து, அதே போன்று எத்தனையோ கஷ்ட சிரமமான சவாலான விடயங்களுக்கு முகம் கொடுத்து, பொருளாதார வாழ்வியல் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து இந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள். இதை கற்றுக்கொள்ளும் இடத்தில் பாரிய சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், சகித்து கொண்டார்கள். மோமின்கள் பொதுவாக எல்லோருமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக போருக்காக பயணிக்கக்கூடாது. ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்க ஞானங்களை அறிவு ஞானங்களை படிக்க வேண்டும். வந்தவிட அவருடைய கூட்டத்தாருக்கு திரும்பி வந்து அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், கற்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் அல்லாஹ்வை அஞ்சி கவனமாக பக்குவமாக நடந்து கொள்வதற்காக வேண்டி. தௌபா 122 வசனம். அதே போது இறுதியாக முதல் ஹுத்பாவிலே, மாணவர்களே நீங்கள் உங்களுடைய நேரங்களில் பெரும் பங்கை இல்முக்காக கல்விக்காக ஒதுக்குங்கள். பொதுவாக குறிப்பிட்ட நேரங்களை பாதுகாப்பாக நீங்கள் இல்முக்கு ஒதுக்குங்கள். அதில் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதுதான் உங்களுக்கு மறுமைக்கான கட்டுச்சாதனம். உலகத்திலிருந்து மறுமையிலே உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும். எனவே நீங்கள் பயனுள்ள விடயங்களை பிற்போட வேண்டாம், அதை நீங்கள் சீக்கிரப்படுத்துங்கள். எப்பொழுதுமே கற்கக்கூடிய நேரம் காலங்களிலே நீங்கள் பொடுபோக்காக இருக்க வேண்டாம், அற்பமாக கருத வேண்டாம், நீங்கள் அசாதாரணமாக கருதிவிட வேண்டாம், அதை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம். நீங்கள் மதிப்போடு நீங்கள் நேரங்களை பேணிக் கொள்ளுங்கள். காலங்கழிந்துவிடும், ஆயுள் முடிந்துவிடும், சென்றது மீண்டும் வராது என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை துவா செய்து பரக்கத்துக்காக துவாவது இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது ஹுத்பா முடித்து விட ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய சிபின மக்களே, தீனுடைய விளக்கம் கிடைப்பது அல்லாஹ் நலவு நாடியதற்கான அடையாளம். எனவே ஜாஹிலியா காலத்தில் சிறந்தவர்கள், இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள், மார்க்க ஞானம் அவர்களிடம் இருந்தால். எனவே உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுகள், சொர்க்கத்துடைய வழிகளை இலகுவாக்குவதுதான் கல்வி பயணம் என்று அந்த ஹதீஸுடைய சாராம்சங்களை சொல்லிவிட்டு, மாணவர்களை பொதுவாக இல்ம் என்பது உள்ளத்துக்கு ஒளியூட்டக்கூடிய உள்ளத்துடைய ஒரு உயிர், அதே போன்று பார்வையுடைய ஒரு ஒளி, அகத்தின் ஒளி, அதே மனதிலுள்ள நோய்களுக்கான நிவாரணை, புத்திக்கான ஒரு செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூங்காவனம் போன்றது. அதே போன்று ஆன்மாக்களுக்கு ஒரு இன்பமானது, இன்பத்தை உண்டு பண்ணக்கூடியது, ஒரு ரசனை உண்டு பண்ணக்கூடிய, சுவை உண்டு பண்ணக்கூடிய, ஆத்மாக்களுக்கு மன ஆறுதல் அளிக்கக்கூடியது. எப்பொழுதுமே தனிமையிலே நண்பர், அதே போன்று தனிமையில் இருக்கும்பொழுது நம்மோடு உரையாடக்கூடிய ஒரு நண்பராக, அதே போன்று விரக்தியான நிலைமையில் நமக்கு ஒரு ஆதரவான ஒரு நண்பர் போன்று அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், கல்விகள் இருக்கும். எப்பொழுதுமே சந்தேகத்தை நமக்கு தெளிவுபடுத்தும், சந்தேகத்தை இல்லாமலாக்கும். அதை நாங்கள் மீட்டுவது, கல்வி ஞானங்களை மீட்டுவது அல்லாஹ்வை துதிப்பதற்கு ஈடான ஒரு அமல். அதே போன்று ஆய்வு செய்வது ஒரு போருடைய தியாகத்துடைய ஒரு ஸ்தானம். அதே போன்று தேடுவது அல்லாஹ்வுடைய ஒரு நல்ல அமல். அதே போன்று அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொட்டுக் கொடுப்பது சதக்கா போன்றது. அதே போன்று அதை நாங்கள் ஒருவருக்கு ஒரு குழுக்களாக கற்றுக்கொள்வது ஒரு இபாதத். அதே போன்று அதன் பக்கமுள்ள தேவை எப்படி தெரியுமா? உணவு குடிப்பின் பக்கமுள்ள தேவையை விட இல்மின் பக்கம், ஞானத்தின் பக்கம் உள்ள தேவை அதிகம். ஏன்னா இப்போ இல்மை கற்றுக் கொடுக்கல, நீங்கள் பிரயத்தனம் காட்டுங்கள், ஆர்வம் கொள்ளுங்கள். அல்லாஹ் சும்மா சகல சாதனங்களையும் அதற்கான வசதி வாய்ப்புகளை நிலைமைகளை மேம்படுத்தி தந்திருக்கிறான். எல்லா கருவிகள் சாதனங்களை நமக்கு ஏற்பாடாகி தந்திருக்கிறான். நமக்கு காலங்களிலே அவை பயன்படுத்தி நாங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்களையும் நாங்கள் பயன்படுத்தி கருவி ஞானங்களை பெருக்க வேண்டும், தேட வேண்டும். யாருக்கும் தங்கடம் கூற முடியாது, கல்வி கற்பதற்கு எனக்கு எந்த வசதியும் இல்லை என்று எல்லா வசதி வாய்ப்புகளையும் எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். சாதனங்களை தந்திருக்கிறார், அதுக்குரிய உஷா துணைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எனவே முயற்சி கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், பொறுமை செய்யுங்கள், கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் சிரமத்தோடு விதைத்தால் நாளை எதிர்காலத்தில் அறுவடை செய்யலாம், அவருடைய பயனை காணலாம். இல்ம் என்பது ஒரு ஒளி, அது அணையாத ஒளி, அது எப்பொழுதுமே நஷ்டமே ஏற்படாத ஒரு லாபம் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக ஆசிரியர்களை, ஆசான்களை, ஆசிரியர்களை, மாணவர்கள் கற்றுக்கூடிய போதன ஆசிரியர்களை, நீங்கள் கல்வியை நல்ல கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். அதே போல் அதைப்படி செயல்படுங்கள். அதை மக்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கேட்கப்படுவீர்கள். உங்களுடைய மாணவருடைய அமானிதத்தை பற்றி எப்படி கற்றுக் கொடுத்தீர்கள், முறையாக கற்றுக் கொடுத்தீர்கள், கடமைகளை செவ்வனை நிறைவேற்றுவீர்கள் என்று ஆசிரியர்களிடம் கேட்கப்படும். எனவே நீங்கள் நல்ல முறையிலே நலவு நாடி நல்ல நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துங்கள், முன்மாதிரியாக இருங்கள், நல்ல சிறந்த முன்மாதிரிகள். உங்களுடைய பேச்சிலே முன்மாதிரி, உங்களுடைய செயற்பாட்டிலே முன்மாதிரி, உங்களுடைய பண்பாட்டிலே முன்மாதிரியாக மாணவர்களுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு போதன ஆசிரியராக, ஒரு ஆசான் ஆசிரியர் கடமையாற்றுவது ஒரு மிக உன்னதமான, மகத்துவமான ஒரு அமானிதமான பொறுப்பு.
அதான் ஒரு மகத்துவமான ஒரு தூதை நீங்கள் எடுத்து வைக்கிற சமூகத்துக்கு. நீங்கள் தான் பின்பற்றப்படக்கூடிய அடிச்சுவடுகள் பின்பற்றப்படக்கூடிய ஒரு முன்னுதாரண புருஷர்கள். எனவே நீங்கள் உள்ளங்களிலே விதைக்கின்ற வார்த்தைகள், மாணவர்களுடைய மனதுகளிலே விதைக்கின்ற, போதிக்கின்ற, பதிக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமானிதம். உங்களை பார்த்து பின்பற்றுவார்கள், அதை போட்டு செயல்படுத்துவார்கள். இனி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உண்மையான நீயத்தோடு, நல்ல எண்ணத்தோடு, நீங்கள் தூய்மையான எண்ணத்தோடு செயல்படுங்கள். உங்களுடைய தூதை சிறந்த முறையில் செவ்வனே அந்த அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். எப்பொழுதுமே மாணவர்களுக்கு துணையாக இருங்கள். நல்ல விடயங்களிலே மாணவர்களுக்கு உதவியாக இருங்கள். நல்ல வார்த்தை, அதே போன்று உண்மையான நல்ல கல்விகளை போதிப்பது எப்பொழுதும் மனித வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நல்ல வார்த்தைகள், அழகான போதனை, சிறந்த ஒரு ஆசிரியராக ஆசானாக செயல்படுவது, இதெல்லாமே ஒரு சமூகத்தை நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். எப்பொழுதுமே அந்த சமூகத்தை முழுமையாக உயிரோட்டமுள்ள ஒரு சமூகமாக மாற்றும். எனவே பாரிய பொறுப்பை சுமந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை நீங்கள் எப்பொழுது பிள்ளைகளை நோட்டமிடுங்கள், கண்காணியுங்கள். அவர்களுடைய நிலைமைகளை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள், நோட்டமிடுங்கள், நல்ல விடயங்களை கற்றுக் கொடுங்கள். அதுக்குரிய எல்லா வசதியாக செய்து கொடுங்கள், செலவழியுங்கள், உதவியாக இருங்கள். அதே போன்று ஆசிரியர்களுக்கு நீங்கள் துணையாக இருங்கள். எல்லா விதத்திலும் நீங்கள் பக்கபலமாக இருங்கள். எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை, பிள்ளைகளுக்கு சாதனங்களை, நீங்கள் கல்வி சாதனங்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுங்கள். அதுக்கு அவசியமான நிலைமைகளை நீங்கள் சூழல்களை ஏற்படுத்தி கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகள் ஆக்கலாம். உங்களுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த ஞானங்களை ஊட்டலாம். நிச்சயமாக அது உண்மையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய நல்ல அமல்களிலே, நற்கிரியைகளிலே உள்ளதாகும். நல்ல நிரந்தரமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகும். நிரந்தர தர்மத்திலும் அது சேரும் மௌத்துக்கு பின்னால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறிய ஹதீஸ், ஒரு மனிதன் மரணித்தால் 3 அமல்கள் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அனைத்தும் துண்டித்துவிடும். சதகா, நிரந்தர தர்மம், பயன் பெறப்படும் கல்வி ஞானம், பயனுள்ள ஞானம், அறிவு, பயனுள்ள கல்வி, அதே போன்று துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள். எனவே இப்படிப்பட்ட 3 வாசல்களையும் திறப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள், கரிசனை காட்டுங்கள். எல்லா விதத்திலும் நீங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் துணையாக, உதவியாக இருங்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எப்பொழுதுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நட்போதனை, நெறிமுறைப்படுத்துவது, அவர்களை நல்ல முறையில் நற்குண சீடர்களாக மாற்றுவது, நெறிப்படுத்துவதை கவனம் செலுத்துங்கள். எப்பொழுதும் கல்விக்கான, ஒழுக்கத்துக்கான சகல துணைகளையும், துணைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள். சமூகத்தை சீர்திருத்தும் பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் பொறுப்பை பற்றி அல்லாஹ் உங்களிடம் நிச்சயம் கேட்பான், உங்களிடம் விசாரிக்கப்படும். எனவே நீங்கள் பிள்ளைகள் சீரமைய, நல்லவர்களாக மாற என்னென்ன வழிகளிலே முயற்சிக்க முடியுமோ நீங்கள் முழுமையாக முயற்சியுங்கள். அவருடைய நேரங்களை, ஓய்வு நேரங்களை பயனுள்ள விடயங்களை கொண்டு நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும். எப்பொழுது நலவுக்கு, நல்லவர்களுக்கு, நற்கிரியைகளுக்கு, நல்ல செயல்களுக்கு அவர்களை நீங்கள் தூண்ட வேண்டும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ரஹ்மத்து செய்யப்படும். அவருடைய துஆவின் மூலம் உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். அவர்களுக்கு ஹிதாயத் உங்கள் மூலம் அல்லாஹ் கொடுப்பான், நேர்வழி காட்டுவான். எனவே எது உங்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் என்று உங்களுக்கே தெரியாது என்று சொல்லிவிட்டு முழு ஹுத்பாவுக்கும் நீண்ட துஆ பிரார்த்தனையோடு இந்த கல்வி ஆண்டை சிறந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியாண்டாக, பரக்கத்துக்குரிய, அல்லாஹ்வுடைய அபிவிருத்திகளுக்குரிய கல்வியாண்டாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ்வுக்கு திருப்தியான விடயங்கள் நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று துஆவை, நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல்லா அல் பைஜான் ஹபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவை முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.